ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வழக்கு எண் 1819 படத்தில் மூலமாக அறிமுகமான நடிகர் ஸ்ரீ எலும்பும் தோலுமாக இருக்கிற பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸ்ரீ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை மீட்டு அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸில் அவர் பேசியிருக்கிறத பார்க்கும்போது அது ஸ்ரீ தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நடிகர் ஸ்ரீ போதைக்கு அடிமையாக இருக்கார், மனநோயாளியாக மாறியிருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அதே நேரம் அவருடைய இந்த நிலைமைக்கு தமிழ் சினிமாவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமா இருந்துகிட்ருக்கு. நடிகர் ஸ்ரீ இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கார் அப்படிங்கிறது நடிகர் சங்கத்துடைய காதுக்கு நிச்சயமாக போயிருக்கும். இதனால் நடிகர் சங்கம் ஸ்ரீயுடைய விஷயத்தில் தலையிட்டு முதல்ல அவரை அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் தரணும், காப்பாற்றணும் அப்படின்னு பலரும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை லயோலா காலேஜில் விசுவல் கம்யூனிகேஷன் முடித்த நடிகர் ஸ்ரீ வழக்கு எண் 18 அறிமுகமாகி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாநகரம், ஓநாயும் மாட்டுக்குட்டியும், சோன் பாப்டி, வில்லம்பு, கடைசியாக இருகப்பற்று படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகி வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா 2 வருஷத்தில் நடிகர் ஸ்ரீயுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கு. தனிமையில் இருக்கிறது, டிரான்ஸ்ஜெண்டராக மாற விருப்பப்படுறது, அல்லது நம்ம ஏன் ஒரே ஜெண்டரில் வாழ்க்கையை முழுசும் இருக்கணும் அப்படின்னு குழப்பமாக பேசுறது, தலைக்கு கலரிங் பண்ணிக்கிறது, உடல் மெலிஞ்சி அவருடைய லைஃப் ஸ்டைலு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீயுடைய உறவினர் ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ என்னுடைய உறவுக்கார அண்ணன் தான். அவர் நடித்த படங்களுக்கான பணம் அவருக்கு வந்து சேரலை. இதன் காரணமாக அவர் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு போயிட்டாரு. அப்போது அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக அவர் தனியாக போயிட்டாரு. இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி அவருடைய உண்மையான ஐடி தான். நிறைய நடிச்சும் பணம் கிடைக்கல, பலரும் அவரை ஏமாற்றிட்டாங்க. கடைசியாக அவர் நடிச்சிருந்த இருகப்பற்று படத்துடைய சம்பளமும் அவருக்கு தரல. இதனால் விரக்தி அடைஞ்ச அவர் எல்லார்கிட்டையும் இருந்து ஒதுங்கியிருக்காரு. தயவு செஞ்சு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவருடைய குடும்பம் அவரை ரெக்கவர் பண்ண போராடிட்டு இருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருகப்பற்று படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தற்போது எஸ்ஆர் பிரபுவா இப்படி பண்ணது, தயவு செஞ்சு ஸ்ரீயுடைய சம்பளத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை பற்றி நடிகர் ஸ்ரீ 2024 ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருகப்பற்று படத்துடைய அசிங்கமான தயாரிப்பு நிறுவனம் பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ், வேலை செஞ்சவங்களுக்கு இவங்க சம்பளமே தரல. அதே போல் வில்லம்பு படத்தில் நடித்ததுக்கு நல்லுசாமி பிக்சர்ஸ், ஸ்டார் ஃபிலிம் லேண்ட் இவங்களும் சம்பளம் தரல. என்ன ரொம்ப முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்ரீ ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது லீடிங் டைரக்டராக இருக்கிற நிலையில் நடிகர் ஸ்ரீக்கு அவர் உதவி பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.